டைம் 11:30 டியூஸ்டே 26 டிசம்பர் 2023. இதில் கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சுனாமி நினைவு நாள். நேத்திக்கு நைட்டு 11:30 மணிக்கு சென்னையில் கடலுக்குள்ளே போன சில மீனவர்கள் கடலுக்குள்ள சில நுரை வர்றதை பாக்குறாங்க. என்னடா நுரையெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள சுத்தி இருக்கிற தண்ணியோட கலர் லைட்டா மாறுறத பாக்குறாங்க. போச்சுடா, ஏதோ லீக் ஆகுது. அவங்க இதை ரியலைஸ் பண்ணி நிலத்துக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கதவை தட்டுறாங்க. எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்குது. அண்ட் நிறைய பேர் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஒருத்தங்க சொல்றாங்க, எனக்கு சுனாமி வந்த மாதிரி எனக்கு பயமா இருந்துச்சு, எனக்கு இங்க வாந்தியா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களை எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஷேர் ஆட்டோக்குள்ள ஏத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க இருந்து கிலோமீட்டர் கணக்கு அந்த கரையில இருந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேத்துக்கு 26 டிசம்பர் 2023 அன்னைக்கு ராத்திரி நடந்திருக்குது. ஆனா நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. நம்ம அதை கண்டுக்கவும் மாட்டோம். நம்மளுக்கு நம்ம இருக்கிற ஏரியா நல்லா இருந்தா போதும், நம்ம வாழ்ற இடம் நல்லா இருந்தா போதும். இதுவும் சென்னையில தான் நடந்துச்சு. என்ன எண்ணூர்ல நடந்துருச்சு. இது சென்னை அடையார்லயோ பெசன் நகர்லயோ இல்ல மரினாலையோ நடந்திருந்தா எவ்வளவு பேசியிருப்போம். அப்போ மற்ற ஊர்ல நடந்தா பேசாம போயிடுவோமா? நம்ம இதை பேச போறோம். மீடியால எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா எவனுமே பாக்குறது இல்ல. ஆனா நீங்க பாப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க இதை நிறைய பேர்கிட்ட போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஏன்னா திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, கன்னியாகுமரியில, தென்காசியில எல்லாம் ஃப்ளட் வந்துச்சுன்னு சொன்னப்போ வேற எந்த சேனல்லையும் பார்க்காத அளவுக்கு இங்க இருக்கிற ஸ்குவாட் அத்தனை பேர்கிட்ட அந்த விஷயத்த போய் சேர்த்தீங்க. நீங்க சேர்த்தீங்க. நம்மளோட முயற்சியில நம்ம டைரக்டா போய் யார்ட்டையும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இத்தனை பேருக்குள்ள பேசுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னா எத்தனை பேர் அங்கே நின்று இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் அந்த அட்டென்ஷனை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கான அட்டென்ஷனை நம்ம கொடுக்க போறோம். நேத்துக்கு நைட்டு சென்னையில் ஒரு பெரிய கேஸ் லீக் ஏற்பட்டிருக்குது. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் பண்ணி அவங்களோட வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா நம்ம தெரியாம போயிடக்கூடாதுல்ல. ஸோ இந்த கேஸ் லீக் என்ன, எப்படி தண்ணிக்குள்ளேருந்து நுரை வந்துச்சு, தண்ணிக்கடியில் எவ்வளோ பெரிய பைப் லைன் போடப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே போகிற அமோனியா கேஸ் லீக் ஆனதுல 42 பேர் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 42 பேர்னு டிடிநெக்ஸ்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு எண்ணூர்ல? என்ன வாயு வெளியே லீக் ஆச்சு, அது கடலுக்குள்ள லீக் ஆச்சு. மீனவர்கள் எல்லாம் புலம்புறாங்க, இங்க எல்லா மீனும் செத்துருச்சுங்க, நாங்க என்ன பண்ணுவோம் பழைப்புக்குன்னு தெரியலங்கிறாங்க. சோ என்ன நடந்துச்சு? இதே சென்னையில, மறக்கப்பட்ட சென்னையில் என்ன நடந்துச்சுங்கிறத டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அல்கோரிதம் யூடியூப் புரிஞ்சுக்கும், ஓகே இந்த மாதிரி வீடியோலாம் இவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபியூச்சரில் போடுற வீடியோஸையும் உங்ககிட்ட சேர்க்கும். எனக்கும் ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் பேசாத டாப்பிக்கை பேசுகிறப்ப இவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கிற மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30க்கு நேத்திக்கு நைட் ஒரு கேஸ் லீக் ஏற்பட்டிருக்குது. எங்கே ஏற்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. இது ஒரு ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியோட ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்காக அமோனியா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபேக்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி. ஓகே, ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் அமோனியா ப்ரொடக்ஷனுக்காக ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்காக அமோனியா இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்ணப்பட்டு இருக்குது. அண்ட் இது எங்கேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டு இருக்குது, ஈரான்லேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டு இருக்குது. அண்ட் டன் கணக்கில் வருஷம் அமோனியா நம்ம சென்னைக்குள்ள இறங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்க இறங்குதுன்னு பாத்தீங்கன்னா போர்ட், அதுக்கிட்டே இந்த ஃபேக்டரி. ஸோ இந்த போர்ட்ல நிக்கிற கப்பல்ல லிக்விட் ஃபார்ம்ல அமோனியா நிக்குது. இந்த லிக்விட் ஃபார்ம் அமோனியா இங்க இருக்கிற ஃபேக்டரிக்குள்ள போகணும். ஏன்னா அவங்க ஃபெர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணும், அது இந்தியா ஃபுல்லா போகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய கம்பெனி அங்க இருக்குது, பெரிய ஃபேக்டரி இருக்குது. ஸோ இந்த கப்பல்ல வர்ற அமோனியா எங்க சவுதி அரேபியால இருந்து, ஈரான்ல இருந்து வர்ற இந்த கண்டெய்னர்ஸ்ல இருக்கிற அமோனியா இந்த ஃபேக்டரிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பைப் லைன் அமைக்கப்பட்டிருக்குது. அண்ட் இது சாதா பைப் லைன் கிடையாது. எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் 2.5 கிலோமீட்டர் லாங் பைப் லைன் கடலுக்கு அடியில போடப்பட்டிருக்குது. கப்பல்கள்ல இருந்து இந்த ஃபேக்டரிக்கு இந்த பைப் லைன் கனெக்ஷன் 2.5 கிலோமீட்டர் லாங்க்கு 8 இன்ச் பைப் போடப்பட்டிருக்குது. இந்த பைப் மூலமா அமோனியா கேஸ் இந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு இருக்கும். ஓகேவா? இந்த பைப் லைன்ல தான் நேத்திக்கு ராத்திரி ஒரு 11:30 மணி அளவுல அங்க இருக்கிற மீனவர்கள் கடலுக்குள்ள போனப்போ திடீர்னு கடல் மேல, ஏன்னா பைப்பு கீழே இருக்குது, கடல் மேல மீனவர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்னடா நுரை வருது அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்மெல்ல இமீடியட்டா பாக்குறப்போ ஒரு பஞ்சன் ஸ்மெல் அடிக்குதுங்கிறத கவனிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற தண்ணியோட நிறம் மாறுதுங்கிறத கவனிக்கிறாங்க. இமீடியட்டா அங்கேருந்து கரைக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு பிரீத்திங்ல பிரச்சனை ஏற்படுது, நிறைய பேர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுங்கிறாங்க, இருமல் வருதுங்கிறாங்க, நிறைய பேர் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு நெஞ்செல்லாம் கரிக்கிற மாதிரி இருக்குது, வாந்தி வந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லா கதையும் தட்டி
தட்டி கிளம்புங்கம்மா ஏதோ கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நேற்றுக்கு ராத்திரி மட்டுமே 42 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இமீடியட்டாக போலீஸ் அங்கே போயிட்டாங்க. போலீஸ் அங்கே போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் போய் இமீடியட்டாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, யாருக்கு ஹெல்ப் பண்ணும், போலீஸ் அவங்க வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க, நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அடுத்து கிளம்பி வந்துட்டாங்க. அங்கே வந்து இப்போ எந்த அளவுக்கு பொல்யூஷன் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப எதனால ஆச்சுன்னு அடுத்து சொல்கிறேன். எந்த அளவுக்கு பொல்யூஷன் ஏற்பட்டிருக்குன்னு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து பார்க்குறப்போ காற்றுல வந்து நார்மலாக இருக்கிற அமோனியா விட 5 மடங்கு அதிகமாக இருந்திருக்குதுன்னு தெரியுது. தண்ணியில் வந்து 5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய இடத்துல 49 இருக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. காற்றுல வந்து 5 மடங்கு அதிகமான அமோனியாவும் அந்த தண்ணியில் வந்து இதெல்லாம் தண்ணியில் இருந்து தானே வந்து வெளியே வருது. ஸோ அந்த தண்ணியில் வந்து 10 மடங்குக்கு அதிகமாக வந்து இந்த அமோனியா மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்ணுற கிரிட்டிக்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3:30 மணிக்கு எடுக்கப்பட்டது, 11:30 மணிக்கு அந்த சிச்சுவேஷன் இன்னமும் அப்போ அதிகமாக இருந்திருக்கும். 3:30 மணிக்கே 10 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா காற்றுலையும் தண்ணியிலையும், அப்போ வந்து நீங்கள் 11:30 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வந்து செக் பண்ணுறப்பமே இந்த லெவலில் இருக்குது. அப்போ எவ்வளோ இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே போலீஸ் வந்து அங்கே போய் கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இமீடியட்டாக வெளியே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஃபேக்ட்ரியோட ஒப்பீனியன் படி 20 நிமிஷத்தில் இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. பட் த டேமேஜ் ஹேஸ் பீன் டன் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இதை விட ஒர்ஸ்ட்டாக இருக்கலாம், பட் நிறுத்திட்டோம், நாங்கள் 20 நிமிஷத்தில் நிறுத்திட்டோன்னு ஃபேக்ட்ரி சைடு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலில் இருந்த ஒரு பைப் லைன் போடப்பட்டிருக்குன்னு சொன்னேன்ல, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். அங்கே வந்து நேத்திக்கு அமோனியா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போ என்னது இது என்னெல்லாமோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரீ கூலிங் ப்ராசஸ் வந்து நேற்றுக்கு நடந்திருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு கப்பல் வருது அண்ட் அந்த கப்பலில் வந்து 8 டன் அமோனியா வந்து வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ அந்த கப்பலில் இருக்கிற அமோனியா வந்து இங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பைப் லைனை வந்து ப்ரீ கூலிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த ப்ரீ கூலிங் ப்ராசஸ் அப்போ தான் வந்து இந்த மாதிரி அதில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பல தடவை அமோனியா போன அந்த ட்ரேசஸ் ஆஃப் அமோனியா இருக்கும்ல, ஆல்ரெடி அடைஞ்சு போன அமோனியா இருக்கும்ல, அதுதான் இதுக்கு லீக் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பைப் லைனில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கணும். அது இப்போ இன்ஃபேக்ட் அமோனியாவே போகாதப்போ ஆல்ரெடி போன அமோனியாவோட இம்பாக்டே வந்து இப்படி இருந்திருக்குது. டச் வுட், நல்ல விஷயம். இது நாளைக்கு நடந்திருந்துச்சுன்னா அந்த கப்பல் வந்து நிற்கிறப்போ அந்த கப்பல்லேருந்து அமோனியா போகிறப்போ நடந்திருந்தா இந்த பாதிப்பு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அண்ட் நம்ம நாட்டுக்கு இது ஒன்றும் புதுசாக நம்ம வந்து இப்படி நடந்துருச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சுனாமி மாதிரி இது கிடையாது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் போபாலில் என்ன நடந்துச்சுன்னு. கொடூரமான ஒரு பர்டிகுலர் சம்பவம் இது. வந்து அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களை தாக்குறதுக்கோ இல்லை வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களை தாக்குறதுக்கானவோ வீடியோ கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு தவறு எங்கேயோ பண்ண ஒரு காரணத்தில் தானே இது நடந்திருக்கு. ஏன்னா ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும், ரொட்டீனாக வந்து எல்லா சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டே இருக்கணும். சம்திங் சம்வேர் ஹஸ் கான் ராங் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ தெரியும். ஸோ அதனால் இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புங்கிறத நம்ம ஜம்ப் பண்ண வேணாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மக்களை சுற்றியே வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்து அட் எனி கிவன் மொமெண்ட் இருக்குதுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஸோ நேற்றுக்கு வந்து அங்கே ஒவ்வொருத்தங்களா சொல்கிறாங்க, அந்த ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 5 மாஸ்க்கை போட்டு சில பேர் குழந்தைய தூக்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இனிமேலாவது பாருங்கள். அதே மாதிரி வந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு வந்து நேற்றுக்கு எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தள்ளி போகணும், கொஞ்சம் ப்ரீத்தபிள் ஏர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் ஸ்கூலில் ஏதாவது காலேஜ் வாசலில் குளிருக்கு நடுவில் எந்த போர்வையும் இல்லாமல், ஏன்னா வீடெல்லாம் அங்கே இருக்குது கரெக்டாக, அவசரத்துல எல்லாம் கிளம்பி வந்தது, அங்கங்கே படுத்துக்கு தூங்குனது, ஒரு ராத்திரி ஃபுல்லாக இப்படி போயிருக்கு. அண்ட் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு அகாமடேஷன் இமீடியட்டாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்குது. இவங்க மறுபடியும் திருப்பி வருவாங்க, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுகிறப்போ, எங்களுக்கு இது புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன லெவலில் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த தடவை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுதான் எங்களால் கவனிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்திருக்குன்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. அகைன் அதை போய் நம்ம செக் பண்ணி இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து அஃபீஷியல் சொல்லணும். பட் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன லெவலில் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக ஒரு விஷயம் அமோனியா பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐம் நாட் ஷுர் ஹவு மச் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட், பட் நான் ஒரு இந்த வீடியோ இமீடியட்டாக எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கிறப்ப நான் ஸ்டடி பண்ணது, யாராவது இதில் எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஒப்பீனியன் வீடியோ தான். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 parts per million அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற அமோனியா தான் நம்ம ஸ்மெல்லே பண்ண முடியுமா. அதுக்கு மேலே அமோனியா போயிடுச்சுன்னா நம்மளால் அதை வந்து ரியலைஸே பண்ண முடியாது. ஆனால் அது இம்பாக்ட் வந்து நமக்குள்ளே இருக்குமா, மனிதர்களால் அதுக்கு மேலே ரியலைஸே பண்ண முடியாது. அவ்வளோ அந்த ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு நெஞ்சு கரிக்கிறது வாந்தி வர்றது மட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த இம்பாக்டே நேற்றுக்கு ஏற்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த என்விரான்மெண்டலிஸ்ட் இருப்பாங்களா கிளைம் வைக்கிறாங்க. இது எல்லாமே நேற்றுக்கு நடந்து நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறதுனால லிமிட்டட் டேட்டா தான். ஆனால் எனக்கு என்ன ஆதங்கமாக இருக்குது தெரியுமா, நேற்றுக்கு நடந்ததே நிறைய பேருக்கு தெரியல. உண்மையை சொல்லுங்கள், மனசு தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நம்ம சென்னையில் நடந்திருக்குதுன்னு தெரியும். இது வந்து அகைன் திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடக்கிறத நம்ம மறப்போங்கிறத விட்டுருங்க. இதே சென்னையில் தானே இது நடந்திருக்குது. அது எப்படி நமக்கு தெரியாமலே இருக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காமல் போகலாம்,
தெரிஞ்சுக்கிட்டு இது வேணாம் பெரிய விஷயம்லாம் நினச்சிட்டு போகலாம். 42 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க, கேஸ் லீக் ஆகிருக்குது. இதே சென்னையில் இதெல்லாம் நடந்திருக்குது. மீனெல்லாம் செத்துருச்சு. அங்கே இருக்கிற மீனை வச்சு மீனவர்கள்லாம் வந்து அதை வச்சு வாழ்வாதாரம் பண்ணுறவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் இங்கே நடந்திருக்குங்கிறப்போ அது தெரியாமலே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மீடியா சேனல்ஸில் போய் பார்த்தேன். 7 மணி நேரத்துக்கு போட்ட வீடியோ, தந்தி டிவியோ புதிய தலைமுறையோ சம்திங் போய் பார்த்தப்போ 15,000 பேர் பார்த்துருக்காங்க. கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் நடந்தால் அது அப்போ இதே இது வந்து ஒரு நியூயார்க்கில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூயார்க்கில் ஒரு கப்பல்லேருந்து இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது, கப்பல்லேருந்து போகிற பைப் லைன் இருக்குது. நியூயார்க்கில் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஒரு 40 வெள்ளைக்காரனை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் அதை விட அதிகமாக பேசுவாங்க. இப்போது எண்ணூரில் நடந்ததை விட நியூயார்க்கில் ஒருத்தனுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம பெருசாக பேசுவோம். டெல்லியில் பொல்யூஷன் இருக்குதுன்னு சென்னையில் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட நிறைய பேர் பேசுமதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எண்ணூரில் இது நடந்தது ஏன் நம்ம கண்டுக்கிறது கிடையாது? அப்போது எண்ணூரில் இருக்கிற மக்களோட வேல்யூ அவ்வளோதானா? இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம் வந்தால் வேல்யூ அவ்வளோதானா? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஏங்க 8 நாள் 9 நாள் கழிச்சு இன்னும் வெள்ள தண்ணிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி வராமல் இருந்துட்டு இருக்காங்க. 2 நாளுக்கு இங்கே எல்லாருமே கதறணும், இன்க்ளூடிங் மீ. ஒரு நாள் ஃபுல்லாக பவர் லைன் போய் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு 9 நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தூத்துக்குடியில் இருந்திருக்காங்க. இப்போ எண்ணூரில் இது அவங்க வாழ்க்கை முறை மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நாங்கள் அடிக்கடி வந்திருக்கு தம்பி, இப்போ அதிகமாக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஏன் இப்போ மறுபடியும் வந்துச்சு? இது 2 நாள் கழிச்சு நடந்திருந்தால் என்ன இருக்கும்? இந்த செக்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக நடக்கணும். இமீடியட்டாக நேற்றுக்கு போலீஸ் அங்கேருந்து நான் விஷுவல்ஸ் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சைட் போலீஸ் அங்கே இருந்துக்கிட்டு வண்டி மேலே ஏறி நின்று ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், நாங்கள் பார்த்துக்குறோம். ஆம்புலன்ஸஸ் இமீடியட்டாக அனுப்பிச்சது. கவர்மெண்ட் வந்து 3:30 மணிக்கு நைட் அங்கே போய் நின்று மெஷர் பண்ணதெல்லாம் ஆல் கிரேட். ரியாக்ஷன் ஹஸ் பின் கிரேட். பட் த ப்ராப்ளம் ஷுட் பி சால்வ்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். டெம்பரவரியாக அந்த பிளான்ட் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, நம்மளால் வாசிக்க முடியுது. இதை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பட் அது போக ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம ரியாக்ஷனில் பயங்கரமாக இருக்கும், அப்ரிஷியேஷன் நல்ல விஷயம். பட் ப்ரிவென்ஷனில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது, அதாவது வர்றதுக்கு முன்னாடியே காக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுவும் நம்ம இன்னும் ப்ரொஆக்டிவாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து லீக் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். எஸ், ப்ரிவென்ஷனில் இருக்கணும். பட் சப்போஸ் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த இம்மீடியட்டாக அந்த கிரைசிஸ் ஜோனில் அவங்க எங்கே போகணும்? யார் அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுப்பாங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே வாழ்கிறது யோசிச்சு பாருங்களேன். இது மட்டும் இல்லை, எல்லா நிலையங்களும் எல்லா ஃபேக்ட்ரிக்கிட்டையும் ஒரு பெரிய ரிஸ்க் ஜோன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதான், சுனாமி வந்து 2004 வந்துச்சு. இன்றைக்கி நம்ம சுனாமியை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒன்று சுனாமின்னு ஒன்று வருதுன்னா எப்படி வரும்? கடல் உள்ளுக்குள்ளே இழுக்குங்கிறது எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? மறுபடியும் 2004 எந்த தப்பு பண்ணிட்டு கடல் தண்ணிலாம் உள்ளே போகுதுன்னு உள்ளே போனவங்க தான் நிறைய பேர் இறந்து போனாங்க. 2023 2024 வந்துருச்சு. 20 வருஷம் கழிச்சு அதே தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அவேர்னஸ் கிடையாது. இப்போ எண்ணூரில் இது நடந்திருக்குன்னா இமீடியட்டாக எங்கே போகணும்? எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும்? அமோனியா லீக்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணுங்கிறது நம்மளுக்குலாம் தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் எண்ணூறு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது யாரோட கடமை? அதே மாதிரி கடலோரத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்குமே ஒரு சுனாமி ப்ரிவென்ஷன்னா எப்படி, ப்ரிவென்ஷன் இல்லை, சுனாமி ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், இமீடியட்டாக எங்கே போகணும், எப்படி பண்ணணும், எங்கே நம்ம எர்த்துக்கு வரதை வந்து ஸ்கூலில் சொல்லி தந்துருவாங்க, சிபிஆர் கொடுக்குறது சொல்லி தருவாங்க. அது 2 மட்டும் போதுமா? இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ரிஸ்க் ஜோன் இருக்கப்போ அது எல்லாத்துக்குமே நம்ம பெட்டர் ரெடியாக இருந்தோம்னா ரியாக்ட் பண்ணுறது ஈஸியில். இருக்கிறதுலே அதிகமான சுனாமி ஜப்பானில் வந்துட்டு இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே சுனாமினால கம்மியான உயிரிழப்பு வந்து ஜப்பானில் தான் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா தே ஜஸ்ட் நோ ஹவு டு ரியாக்ட். எர்த்துக்கு வந்துச்சுன்னா ஜப்பானில் தான் இருக்கிறதுலே கம்மியான பாதிப்பு இருக்கும் மனித உயிர்கள் போகிறதுல. ஏன்னா அகெயின் தே நோ ஹவு டு ரியாக்ட். ஆனால் அது 2மே வந்து அங்கே அதிகமாக நடக்கக்கூடிய இடம். நீங்கள் அது கான்ட்ராஸ்ட் பாருங்கள். ஈரானில் எர்த்துக்கு வந்தால் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, குஜராத்தில் எர்த்துக்கு வந்தப்போ எத்தனை பேர் இறந்து போகிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இதுக்கு நீங்கள், நான், நம்ம அரசாங்கம் அங்கே பொதுநலம் கருதாமல் இறங்கி போய் வேலை பார்க்கக்கூடிய, பொதுநலம் கருதி இறங்கி போய் வேலை பார்க்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாருமே ஒன்று சேரணும். இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்து முன் வைக்கிறேன். மதன் இவ்வளோ சொல்கிறேன், நீனே எடுத்துட வேண்டியதான்னு கேட்டீங்க. எனக்கும் தெரியாது. நானும் இதே சென்னையில் பீச் ஓரத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். எனக்கும் தெரியாது. தெரிய வைக்கவங்க வேண்டியவங்க தெரிய வச்சா நல்லதுங்கிறத சொல்கிறேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது தெரியாமலே நம்ம ஊரில் யாரும் இருந்துடக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஸ்கூல் குரூப்ஸ், காலேஜ் குரூப்ஸ், ஆஃபீஸ் குரூப்ஸ், வாட் எவர் குரூப்ஸ் யூ ஹேவ், புட் இட் அஸ் அ வேர்ட். சொல்லுங்கள், வீட்டில் பேசுங்க, எல்லாருக்கிட்டே இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு தெரியுமான்னு கேளுங்க. நம்ம பேச தான் ரியாக்ஷனை நீங்கள் கிரவுண்ட் லெவலில் பார்க்கலாம். உங்ககிட்ட யாரும் வந்து நீ பேசின ஒரு வார்த்தைனால தான் இங்கே போய் இந்த மினிஸ்டர் நிற்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் இப்படி பேசுகிறப்போ அந்த ரியாக்ஷன் நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கோம். அப்போது பேச வேண்டிய விஷயங்களை நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ ஷேர் மேக்ஸிமம். அண்ட் நான் எப்போவுமே வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு நேச்சர் சம்மந்தமான ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ ஒரு ஹார்ஷான வீடியோ தான், கஷ்டமான வீடியோ தான். பட் ஸ்டில் ஒரு எண்ட் ஆகிறது ஒரு ஹாப்பி நோட்டில் சொல்கிறேன். இந்த செத்துப்போன மீன்களில் கப்பல்லா அப்படிங்கிற ஒரு மீன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மீனை பற்றி சொல்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணும். இலையில் வந்து முட்டை போடும். கடலோரத்தில் இருக்கிற இலைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் ஆண் மீன் வந்து ஜம்ப் ஆகி இலையை வெட்டாக்கி பிடிச்சி வச்சுக்கும். அப்போ பெண் மீனும் வந்து அது கூடவே சேர்ந்து போய் ஒட்டிக்கிட்டு அந்த இலையில் வந்து இது முட்டை இலையை பண்ணும். தண்ணிக்குள்ளே பண்ணாது.
லே பண்ணிட்டு அந்த 2 மீனும் கீழே விழுந்துரும், தண்ணிக்குள்ளே மறுபடியும் விழுந்ததுக்கப்புறம் அந்த ஆண் மீன் வந்து அடுத்த 2-3 நாட்களுக்கு அந்த முட்டையெல்லாம் இருக்குல்ல, ஒரு 50 முட்டை போட்டு வச்சிரும். அந்த 50 முட்டையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் மெச்சூர் ஆகி மறுபடியும் தண்ணிக்குள்ளே வந்து மீனாக மாறும். இந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அக்வாட்டிக் லைஃப். நேத்திக்கு எத்தனையோ அக்வாட்டிக் லைஃப் வந்து தண்ணியோட தண்ணியாக செத்து மிதந்துட்டு இருக்கதை பார்க்க முடிஞ்சுச்சு. அது இருந்துச்சுன்னா எத்தனையோ மீனவர்கள் பொழைச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஈகோசிஸ்டம் சர்வைவ் ஆகிருக்கும். நம்ம நிறைய டெவலப்மெண்ட் எல்லாமே பேசுகிறோம், எல்லாமே நம்மளுக்கு வேணும், அதிலலாம் எந்த காம்பன்சேஷனும் கிடையாது. ஆனால் அது இயற்கை அழிச்சு வரக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து லாங் ஸ்டாண்டிங் கிடையாது, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ளே அந்த இதுவும் 5 வருஷம் ஒருத்தங்க வந்து நான் இதை பண்ணி காமிச்சிட்டேன், இத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தங்க ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளே அதோட இம்பாக்ட்டுமே சேர்ந்தே வந்துடும். இயற்கையோட பவர் அது நம்ம எல்லாமே கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஸோ எண்ணூரில் இருக்கிற மக்களை எஸ்பெஷலி நம்ம எம்பத்தைஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே ஆயில் வேறு லீக் ஆகிருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக கூட பேசலாம். இது தெரில, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கூட தெரில. எண்ட் ஆஃப் த டே நம்மளும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம பேசலாம். லெட்ஸ் see how this video goes. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். ஷேர் மேக்ஸிமம். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Facebook, Instagram, Twitter எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அண்ட் நீங்கள் என்ன டாபிக் நான் அடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.